ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் சம்மந்தமான 2 இம்பார்ட்டண்ட் அப்டேட். ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி கவுன்சிலிங் என்றைக்கு வேணால் ஸ்டார்ட் ஆகலாம். நம்ம ரெடியாக இருந்துக்கணும். அதற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிறது வெரி சூன் வில் ஸ்டார்ட். ரெண்டாவது நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் 2025க்கு இன்னைக்கோட க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு 25/6/2025 சாயந்தரம் 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஓகே, இப்போ எப்படி சார் சொல்கிறீங்க ஆன்லைன் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாவுக்கு இன்றைக்கி சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு அப்படின்னா, இது பாருங்கள், இதுதான் மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி எம்சிசி சொல்வோம். mcc.nic.in இந்த வெப்சைட் தான் அஃபிஷியல் வெப்சைட். இதில் தான் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் ஃபார் செஷன் 2025னு அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் யூஜி மெடிக்கல் வந்தோன்னா இப்போ கூட 2024க்கான டீட்டெயில்ஸ் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் அப்ளிகேஷன் அந்த ஆன்லைன் அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் 2025 செஷனுக்கு சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அவங்க அப்டேட் அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் 9ல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கவுன்சிலிங் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு இன்றைக்கி லாஸ்ட் டேட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஓகே, இது எனக்கு ஏதோ பாஸ்வேர்டெலாம் கேட்குது. ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் 9 பார்த்தீங்க அப்படின்னா 25/6/25, அதாவது இன்னைக்கு புதன்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ள லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் ஃபார் த அகாடமிக் இயர் 2025-2026னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்னையோட தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் பொறுத்து க்ளோஸ் ஆகுது. எம்சிசி அதுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுது 2025க்கு. ஸோ நம்ம எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு இந்த யூஜி மெடிக்கலில் கிளிக் பண்ணி நம்ம ஆன்லைன் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். என்னமோ தெரில, அந்த பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. மேபி அந்த பேஜ் இப்போ தான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஸோ நம்ம கவுன்சிலிங்க்கு ரெடியாக இருக்கணும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனில் எப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி லாஸ்ட் டேட், இன்னையிலேருந்து மினிமம் ஒரு 7 to 10 டேஸ் கணக்கு வச்சுக்கணும். ஜூலை 2ஆம் தேதியிலேருந்து ஜூலை 5ஆம் தேதிக்குள்ளே எனி டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கங்க, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. எல்லாருமே ரேங்க் லிஸ்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ரேங்க் லிஸ்ட் அஃபிஷியலாக நமக்கு என்ன தெரிஞ்சிருங்க, எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.